ஹாய், வெல்கம் டு அன்புடன் அறிவோம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்கலாங்களா? முட்டை தொக்குங்க. வாங்க ஈஸியாக செஞ்சிடலாம். அதையும் ஈஸியாகவே சொல்லித்தரேங்க. ஈஸியான பொருளை வச்சு சீக்கிரம் செஞ்சிடலாங்க. வாங்க, அதுக்கு தேவையானது ஒரு 2 பெரிய வெங்காயங்க பொடி பொடியாக எடுத்து அரிஞ்சு வச்சுக்கலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலைங்க, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா 1 போதுங்க. இஞ்சி பூண்டு கொஞ்சம் விழுதுங்க. சோம்பு ஒரு 5-6 பூண்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ ரெடி பண்ணிடலாங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு 5 முட்டைங்க, ஒரு 4 பேர்த்துக்கு வந்து ஒரு 5 முட்டை 6 முட்டை வேக வச்சு, முட்டை வேக வச்சதுக்கப்புறம் அந்த வெள்ளை தனியாக மஞ்சள் தனியாக, மஞ்சள் கருவு வந்து உடையாமல் எடுத்து வச்சுக்கோங்க. வெள்ளையை வந்து நீல வாக்கில் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இப்போது கடுகெல்லாம் போட வேண்டியது இல்லைங்க. சோம்பு மட்டும் போட்டுக்கலாம். சோம்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்குங்க. ரொம்ப போட்டிங்கன்னா ஒரு ஸ்மெல் அடிக்கும். அதனால் சோம்பு லைட்டாக தாளிக்கிற அளவுக்கு மட்டும் போட்டுக்கலாங்க. சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பூண்டை வந்து சேர்த்திக்கலாங்க. அதுவும் கொஞ்சம் பூண்டு நல்லா வதங்கி வரட்டுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு பச்சை மிளகாய்ங்க பொடி பொடியாக அரிஞ்சு சேர்த்திக்கலாங்க. எல்லாம் வதங்கி வரட்டுங்க. கூட கொஞ்சம் அப்படியே கருவேப்பிலையும் போட்டுடலாங்க. அப்படியே முழுசாக போட்டாலும் போடலாங்க, கட் பண்ணி போட்டாலும் ஓகேங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறங்க பெரிய வெங்காயம், நீங்கள் 2 பெரிய வெங்காயம் இல்லை 3 பெரிய வெங்காயம் வந்து பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கீங்களா, அதையும் ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஸ்டேஜில் வந்து வெங்காயம் நல்லா வதக்கி வரணுங்க. நல்லா வதங்கி வரட்டுங்க. இதுக்கு வந்து நம்ம அடி கெட்டியான பாத்திரத்தை வைக்கும்போது இந்த இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் போட்டு நம்ம இது பண்ணும்போது அடி நல்லா பிடிக்குங்க. கொஞ்சம் கெட்டியான பாத்திரத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. லேசான பாத்திரம்னா தீஞ்சு போயிருங்க கொஞ்சம் சீக்கிரம். இதே கெட்டி பாத்திரம் வச்சிங்கனாவே கொஞ்சம் அடி சீக்கிரம் பிடிக்குங்க. ஏன்னா நம்ம தண்ணியெல்லாம் ரொம்ப அதிகமாக ஊற்றி கொதிக்க விடுறதோ அந்த மாதிரிலாம் இல்லைங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுதை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. அந்த இஞ்சி பூண்டு வாசம் வந்து பச்சை வாசம் வந்து நம்மளுக்கு போகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பு கம்மி பண்ணிக்கிங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு கண்டிப்பாக அடி பற்ற ஆரம்பிக்கிங்க. பாருங்கள், உங்களுக்கே தெரியும் இது நல்லா கெட்டி பாத்திரங்க. அதுலேயே எப்படி பிடிக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் லேசாலாம் வச்சிங்கன்னா நல்லாவே தீஞ்சு போயிருங்க. சட்னி தீஞ்சிருங்க. தீயாமல் பண்ணணுங்க. பார்த்தா டேஸ்ட்டு வரும். கொஞ்சம் கருகிடுச்சுனாவே நம்மளுக்கு அந்த பக்குவம் போயிருங்க. இப்போது தேவையான மஞ்சத்தூளுங்க, மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூனுங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்குங்க. இந்த இடத்துல நான் உனக்கு காட்ட மறந்துட்டேங்க. கறி மசாலா தூள் வந்து நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருந்தது போட்டாலும் சரிங்க, இல்லை நீங்கள் கடையில் வாங்கி போட்டாலும் சரிங்க. அது வந்து நல்லா ஃபுல்லாக ஒரு 1.5 டீஸ்பூன் இல்லைன்னா 1.25 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. கறி மசாலா தூள் எப்படி அரைக்கணும்னு வீடியோ கொடுங்க அப்படின்னாலும் நான் அதையும் தனியாக ஒரு வீடியோ போடுறேங்க. இப்போ அதை காட்ட மறந்துட்டுனுங்க. இப்போ அதையும் போடும்போது பாருங்கள் எப்படி அடி பத்துதுன்னு பாருங்கள். அடி பற்ற விட்டுறாதீங்க. நல்லா தொலாவி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு 1/2 டம்ளர் இல்லைன்னா 3/4 டம்ளர் தண்ணி வந்து நம்ம ஊற்றிக்கலாங்க. ரொம்ப தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க. அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா அந்த கிரேவியாட்டு நம்ம சாப்பிடும்போது அந்த கிரேவி பக்குவம் வராதுங்க. நீங்கள் டேஸ்ட்டும் போயிடும். அந்த மசாலாலாம் ஒன்றும் டேஸ்ட் பத்தாமல் போயிருங்க. அதனால் 1.5 டம்ளர் வந்து தண்ணி போதுங்க. இல்லைன்னா 3/4 டம்ளர் தண்ணி போதுங்க. இப்போ நல்லா தொலைவி விட்டுருங்க. அடி பற்றினதெல்லாம் வருங்க ஓரத்தில் இதாகிட்டதெல்லாம் எடுத்து விட்ருங்க. இல்லைன்னா அது அடி பிடிச்சிக்குங்க. இந்த வாசம் எடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காகத்தான் சமையலுங்கிறது ஒரு கலை தானுங்க. நம்ம ஏதோ பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாமல் அதெல்லாம் கரெக்டாக பார்த்து பண்ணும்போது தான் அந்த பக்குவம் வருங்க. சிலர் நிறைய செய்வாங்க, டேஸ்ட்டு வர மாட்டேங்குது, எனக்கு நான் எல்லாமே கரெக்டாக போட்டால் டேஸ்ட்டு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்னால தான் அப்படி போகுங்க. வேறையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் தேவையான உப்பு, இந்த குழம்புக்கு இந்த கிரேவிக்கு தேவையான உப்பை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், தண்ணி ஓரளவுக்கு நல்லாவே இஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜ் போதுங்க. இந்த ஸ்டேஜில் இஞ்சினதுக்கப்புறம் நம்ம முட்டையை வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாங்க. அது ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வெள்ளை முட்டை தான்
அப்படியே போடணுங்க. நீங்கள் முட்டையை போட்டு ரொம்ப கலக்கக்கூடாதுங்க, உடச்செல்லாம் விட்டுறக்கூடாதுங்க. அழுங்காமல் அப்படியே பிரட்டி விடணுங்க. வெள்ளை முட்டையை மட்டும் இப்போது நம்ம நீல வாக்கில் அரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து போட்டு நல்லா வந்து தொலாவி விட்றேங்க. ஒரு 2 நிமிஷம், 1 நிமிஷங்க. அப்போ தான் வந்து நான் அந்த மசாலாலாம் வெள்ளை முட்டையில் வந்து இறங்கி நல்லா வருங்க. அந்த டேஸ்ட் கிடைக்கும், முட்டையில் இறங்கணும் இல்லைங்களா அந்த கிரேவி எல்லாம். இப்போ வந்து கொத்தமல்லி தழை, கொஞ்சம் கொத்தமல்லி தலையை பொடி பொடியாக அரிஞ்சு நீங்கள் மேலே தூவி விட்டு ஒரு கலரி விட்டுருங்க. இது சீக்கிரம் வேலைங்க, ரொம்பலாம் டைம் இழுக்காதுங்க. டக்குன்னு வேலை முடிச்சோம். முட்டையை வேவிச்சோமா, இங்கே வெங்காயத்து 2 வெட்டினோமா, அவ்வளோதானுங்க. அதிகமான பொருளும் இதில் இல்லைங்களா, சீக்கிரம் வேலைங்க. நைட் சாப்பாட்டுக்கெல்லாம் பெண்கள்லாம் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு என்ன நைட் டிஃபன் பண்ணுறது அப்படின்னு யோசிப்பீங்க. டக்குன்னு வந்தோமா, முட்டையை போட்டோமா, டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாங்க. டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். உங்கள் வீட்டுக்கார் கண்டிப்பாக, உங்கள் பசங்க வீட்டுக்கார் எல்லாருமே பாராட்டுவாங்க. இதை ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து மஞ்சள் கருவையும் நம்ம சேர்த்திக்கலாங்க. உடச்சிட வேண்டாங்க, அப்படியே முழுசாக போட்டுக்குங்க. முழுசாக போடுறதுக்கு எங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்துக்கு வேணால் நீங்கள் அதைய தனித்தனியாக அந்த உடச்சுட்டு போடலாங்க. ஆனால் இது முழுசாக போடுங்க, டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குங்க. போட்டு இது கலரி விட்டுக்குங்க. கடைசியில் பெப்பர் பொடிங்க, லைட்டாக பெப்பர் பொடி வந்து மேலே தூவி அதையும் ஒரு கலக்கி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, முட்டை தொக்கு ரெடி. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உறவினருக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த கிரேவி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது ரெசிபி வேணுனாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் செஞ்சு காட்டுறேனுங்க. இது கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்குங்க, உங்கள் வீட்டில் எல்லாருமே பாராட்டுவாங்க. இன்னும் முட்டை தொக்கு பல விதமாக செய்யலாங்க. இன்னும் வேறு ஏதாவது முட்டை தொக்கு வேணுனாலும் சொல்லுங்கள், அதையும் செஞ்சு காட்டுறேன். சாப்பாடோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க, சப்பாத்திக்கும் நல்லா இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.